கொஞ்சம் பொறுமையா இருடா டி. மேலே எப்பற கைய வைப்பா? அவன் யாரு? முதல்ல நீ அமைதியா இரு, நான் பாத்துறேன். நம்ம சைடு தப்பே இல்ல. நாம எப்படி அடங்கி போக முடியும்? டேய் புரிஞ்சுக்கடா, கடை அவங்களோடது. கடையை பத்தி நம்ம யோசிக்கணும்ல. அப்படிப்பட்ட கடையே தேவையில்ல. மூட தூக்கிட்டு இருந்தபோதே சந்தோஷமா தானே இருந்தோம். நம்ம சும்மா அப்படி சொல்லாதடா. கடை நமக்கு முக்கியம்டா. அது வேணும். டேய் அண்ணே அண்ணே ஏந்திரிங்கண்ணே. ஏந்திரிங்கண்ணே. அண்ணே கடையிலே படுத்துட்டுமா? ஏய் லோக செட்டு அடுப்பத்த வை. நீ போய் சேர் எடுத்து விடா. மச்சி பூரிக்கு ரெடி பண்ணு. தம்பி ஆ தண்ணி குடுறா. ஆ ஏய் இந்தரா. ஏய் வேண்டாம் மேலே தலை வலிக்குது. நான் போய் தூங்குறேன். தம்பி வண்டி விட்டு போடா. பசங்களா இது ரொம்ப தொல்லை கொடுத்துட்டணும். இல்லை அதெல்லாம் புது சரக்கு அவ்வளவு தெரியல. கேரா இருக்கு. தீப்பெட்டி எடுத்துட்டு வா. அவனை வர சொல்லு. வேணாண்டா, நீயே கொண்டு போய் விட்றா. அடிப்பான்டா. போடா போ, கொடுத்துட்டு வா போ. எங்கேயாச்சும் பார்க்குறானா பாரு. உட்காரு. இல்லை பரவாயில்ல. கிட்டவா. நேற்று நடந்து யாருக்காவது தெரியுமா? இல்லை. பசங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். வெள்ளையாட்டுன்னு சொல்லாத. தண்ணி பிடியா? ஃபிகரு சும்மா சொல்லாதீங்கடா. 16 வயசு ஆயிருக்குமே. நேரம் ஆரம்பிச்சிருப்பீங்களே. நேற்று பார்த்து பொண்ணு சின்ன வயசு தான். சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர். என்ன ஓர பண்ணிட்டு தெரியாம போட்டேன். என்னடா என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு பேப்பர் கொடு. நாயிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு கடை சம்பந்தமா பேசிட்டு வந்துடுறேன். ஆச்சாச்சி, நம்ம கடையில ஏதோ பிரச்சனை. என்னாச்சு? தெரியல. என்னடா கடை மூடி இருக்கே? என்னடா அடிக்காத. என்னடா பண்ணீங்க? என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க ஆச்சி. என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க? நம்ம பசங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் சார் ஒரு ஃபோன் பண்ணிக்க கூடாது? நம்ம இல்ல மேல மூத்தனா தெரியுதே. டேய் நல்லா தேடா. வீட்டுக்கு ஏய் இரு. என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் உங்களை பார்த்துட்டு போய் ரம்யா. வாங்க. சொல்லுங்க ஆச்சி, என்ன விஷயம்? இல்ல நேத்து மயிலு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம கடையில. ஏண்டா எத்தனை தடவை சொல்றது பஸ் ஸ்டாண்ட் நிக்கிற பொண்ணுங்க மேல கை வைக்காதன்னு?
ஒரு பிரச்சனைனா எவன்டா சமாளிக்கிறது? உன்னால கண்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் ஆச்சு? அப்புறம் கடையில் வந்து குடிக்கிறா அப்படி. சரி, அப்புறம் ஒரு பாக்ஸ் வேற கடையில் ஆச்சு. அந்த கடையை கூட நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. கொஞ்சமாக தண்ணி சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் சாப்பிட மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். எனக்கு பிடிக்காது, நான் அடிக்கலை. பாவம் பசங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்காக வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேண்டாமா? அது இல்லையா, தொழில் செய்கிற இடத்துல ஒன்று புரிஞ்சுக்காச்சு. உனக்கு தான் அது கடை, அவங்களுக்கு குடோன். மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய கடையை சும்மா பூட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும்னா ஒரு இடம் வேணுமென்னு அதை அப்படியே நான் போட்டு வச்சுருந்தேன். சரி, ராத்திரில் தானே யூஸ் ஆகுது, பகலில் சும்மா தானே கிடக்குது. இந்த பசங்களுக்காக நீயும் வந்து கேட்டேன்னு கொடுத்து வச்சேன். அது தப்பாக போச்சு இல்லை? சரியா, இனிமே பசங்களை பார்த்து நான் இல்லாச்சு. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டு முழுக்க என் ஆளுங்க வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த தொழிலுக்கு முக்கியம் பயம். பயம் இல்லைன்னா ஒழுங்காக பணத்தை திருப்பி கொடுப்பானா? போயிட்டு நாளைக்கு வாம்பான். இந்த வட்டி அநியாயம்பான். ரேஷன் கடை எதுக்கு கொடுக்கணும்பான். தொழில் படுத்துரும். மார்க்கெட்டில் நாயுடுனா ஒரு மரியாதை இருக்குது. நாயுடு ஆளுங்கன்னா 10 அடி தள்ளி நின்று தான் மார்க்கெட்டே பேசும். 15 வருஷமாக இந்த மரியாதையை கட்டி காப்பாற்றிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த 4 சின்ன பசங்க ஆளுங்களை அடிச்சுதான் மார்க்கெட்டே பேசும். டேய் நிறுத்துறா, அடிக்கிறானா? அதை அங்கேயே பண்ணியிருக்க வேண்டியதானே? எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும். ஆச்சி, பசங்களை கூட்டிகிட்டு போங்க. போய் கடையை தரங்க. ஏய், அந்த கடை சாவியை எடுத்துட்டு வாடா. மயில் வருவான், கடையில் வச்சு பசங்களை அடிப்பான். சைலண்டாக வாங்கிக்க சொல்லுங்க. அப்போ மார்க்கெட்டுக்கு புரியும் நாயுடு ஆளுங்க கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு தெரியும். ஏய், கூட்டு போ. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். நாளையிலேருந்து நீங்கள் வழக்கம் போல பகலில் கடையை நடத்திக்கலாம். நீ ராத்திரி மட்டும் தான் நாங்கள் போனோம். வாங்க வாங்க, கிளம்பு. போ. ஏய் போட. ஆச்சி, ஒரு நிமிஷம். பசங்க சின்ன பசங்களாக இருக்காங்க. அடி வாங்குறதுக்கு பயந்து எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் பட்ட அவமானம் அப்படியே நின்று போயிடும். ஒன்று பண்ணலாம், பசங்க போட்டோம், நீங்கள் இங்கே இருங்க. ஏய், ஆச்சிக்கு சேர போடு. ஏய் போ சீக்கிரம் கிளம்பு. போட போட. ஏய் என்ன பாக்குற? போன்றாங்கல. போட போட. உட்காருங்க ஐயா, உட்காருமா. சொல்றாங்கல்ல. ஏய் இறங்கடா. சாய் போடுறா. அடியே தரங்க. இந்த வரோம். சி இறங்கு. செத்தி நீ வா. சரியா பிரிச்சு போடல பாரு. டேய் அண்ணா இங்க பாருண்ணா. பசங்க மறுபடியும் வந்து கடை தர்றாங்க. ஆமா, என்கவி மன்னிச்சு விட்டாரு போல இருக்கு. பெரிய மனுஷன் தான். ஏய் பசங்களா, இனிமேல பார்த்து ஒழுங்கா நடந்துக்கடா.
தம்ம தொண்டு பசங்களை அடிக்க இவ்வளோ பேர் வந்துக்கிறீங்க. எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்துருங்கண்ணா. ஓகே ஓகே ஆரம்பிமா. ஏய் எல்லாம் வா 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 காலைல பார்த்தோம்ல வா. ஏய் செட்டு வாடா. ஏய் வா வா ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமா விளையாடுவோம். நீங்க முதல்ல யாரு? இருங்கடா. ஏய் நீ என்ன பண்ற? ஃபேஸ்புக்கில் போடலாண்ணே. போட்டுக்க. ஏய் பாக்ஸர் தானே? ஆமாண்ணா. ம் சூப்பர்டா. ஏய் திரும்ப மச்சி ஒரே இடத்துல நாக் அவுட் பண்றா. ஏய் கையை மேலே தூக்குடா. அட மச்சான் ரிப்ளே போடுறா. ஏய் தூக்குடான்ற. அட்ரா ரிப்ளே தானா? நீ ஆச்சி காஃபி குடித்தியா? வேண்டாமா. ஆச்சி காஃபி குடிங்க. அன்னைக்கு கொத்தவால் சாவடியில் உங்கள் வீட்டுக்காரர் எனக்கு உதவி பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் இந்த நிலமையில் இருக்கேன். அந்த மரியாதை எனக்கு உங்கள் மேலே இருக்காச்சு. கடை அது நானே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கடை நல்லா தானே போயிட்டுருக்கு. ஏய் என்னை உள்ள விட. ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆச்சி, சும்மா 4 தட்டு தான் தட்ட சொல்லியிருக்கேன். பிரச்சனை முடியட்டும், நாளைக்கு என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சின்ன பசங்க ஆச்சு, அவங்களுக்கு என்ன தெரியும்? வயசான நீ தான் பார்த்து நடந்துருக்கணும். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அசிங்க அந்த பசங்களுக்கா இல்லை உனக்கா? ஏய் பெரியப்பா. சித்தப்பா நான் அவன் பேரு. பெரியப்பா அது சித்தப்பா. வா என்ன இப்படி அழுறாங்க? அடுத்து யார் அடிக்கிறா? அண்ணா அண்ணா வேணாம் நீ வா. பாரா உள்ள போய் அடிக்கணும். எல்லாம் பார்க்க தானே இங்க வச்சு அடிக்கிறது. தம்பி வெக்கப்படுது. இவர்தான் நம்ம படுத்த லைவா பார்த்தது. போடு. எங்கண்ணா அடிக்கிட்டோம்? காது மேலே போடு. காது சூப்பர்ண்ணா அண்ணா. நரடி போடுறா. டேய் ஐயோ விடுறா. டேய் போடுறா மச்சான். விடா போடுறா மச்சான். எங்க பர்றா அடி வாங்கினா அண்ணாத புள்ள கூட அம்மான்னு தான் சொல்லுது. தம்பி கொஞ்சம் முன்ன காட்டு. ஓகே சூப்பர். ஏய் குட்டி பையா வா. என்ன நீ இப்பதான் டிரைவர் பஸ்ல ஏத்தி கூட்டினுக்குற? பையனா போன தடவை எப்படி முடிச்சேன்னு பாத்தில? தீனா சும்மா இருக்க மாட்டே, அதான் நான் கேட்டுனுக்குறேன்ல. ஏ பர்றா இவர் வந்துக்கிறாரு. செருப்பர்றா எட்ரா செருப்ப. ரொம்ப கலரா இருக்கான்ல அவன். பட்டுக்கு போலான்னு கிளம்பியிருந்தேன். ஐயோ இந்த படம் சூப்பராக இருக்குதுவா. ஓட்டுங்க ஓட்டுங்க. என்னடா பண்ணலாம் அவனை? மூஞ்சிலே ஒரு கோடு போடு சகோ அப்படின்ற. கொஞ்சம் தள்ளுங்க. என்ன கடை தரணும்? சேட்டு என்ன நடந்துச்சு? சித்தப்பா டேய் என்னடா ஆச்சு? ஐயோ கையெல்லாம் ரத்தம். சேட்டு புள்ளி இவனுக்கு என்னாச்சு? யாமினி நீ கிளம்பு. யாரு? போ. என்னாச்சு? ஆச்சி வருவாங்க நீ யாரு நீ? ஆச்சி பொண்ணு. போ. ஆச்சி பொண்ணா? யாமினி போ. ஃப்ரெண்டாண்டா போங்கறல்ல. கடையில பொண்ணு ஏத்துனா தானே டென்ஷன் ஆன. பொண்ணு இல்லையா? பொண்ணா பாப்போம். ஏய் போன்றல்ல. ஏய் அண்ணா போ போ. ஏய் ஓய்
மச்சான். வாங்கடா நிக்கடா. வாடா. ஏய். சித்தப்பா விட மாட்டேன்டா வச்சுக்கிறேன்டா